இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரோஹிங்கியாஸ் அவங்கள்ட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கட்டியா தங்கத்தையும் கைப்பற்றாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 95 கோடி ரூபாய் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள பம்ப் ஆயிருக்கு. TTI அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. தி திமோதி இனிஷியேட்டிவ் அமைப்பின் லோகோவை கவனித்து பாருங்கள். டி என்கிற எழுத்து சிலுவையை போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்தே அந்த அமைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அமலாக்கத்துறை ஒரு முக்கியமான சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். இப்படி மத அமைப்புகளுக்கு தரப்படுகிற பணம் தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு பயன்பட்டு வருகின்றன. FCRA சட்ட திருத்த மசோதா வேற தாக்கல் செய்யப்பட்டால் அவ்வளவுதான். வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு இங்க மதமாற்றத்துல ஈடுபட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சல்லி பைசா இனிமே கிடைக்காது. தேர்தல் மூலமா அவரை வெளியேற்றவே முடியாது. அப்போ தேர்தலற்ற அரசியல் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும், தேர்தலற்ற வழி ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்குத்தான் இது. கொல்கத்தாவில் நடந்த போராட்டம் வன்முறை, அதற்கு பின்னால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இருந்தனர். அடுத்த 3 தலைமுறைக்கு மறக்க முடியாத தண்டனையை அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சுவேந்த அதிகாரி சொல்லி இருக்கிறார். এই গুন্ডাদের 3 পুরুষ মনে রাখে. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நாம் அனைவரும் கரப்பான் பூச்சிகளின் அட்டகாசத்தை, அநியாயத்தை கண்ணார பார்த்தோம். ஆனா இந்த மாதிரியான கரப்பான் பூச்சிகள் திடீர்னு இந்தியாவில் ஊடுருவ என்ன காரணம்? வீட்டிலேயே நம்ம கரப்பாம்பூச்சிகளை அனுமதிக்கிறது இல்லை, ஹிட் அடிச்சு காலி பண்றோம். நாட்டுக்குள்ள எப்படி இந்த கரப்பான் பூச்சிகள் உருவாகின்றன? முதல் நாள் வரைக்கும் யாருன்னே தெரியாம இருக்காங்க. திடீர்னு அடுத்த நாள்ல அவர் ஹீரோ ஆகிறார். ஏதோ ஒரு தேசத்துல இருந்து, அமெரிக்கால இருந்து அவர் இங்க வருகிறார். வந்து அவர் ஒரு போராட்டம் நடத்துகிறார். அவர் அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்றாரு. என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏதோ அவங்களுக்கு அரசு பதில் சொல்லி கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறது. ஏதோ அவர்களுக்கு கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டியை காட்ட வேண்டி இருக்கு. இந்த விதமான ஒரு திடீர்னு அவங்க பிரசன்னமாறதும், திடீர்னு இப்படி எமர்ஜ் ஆறதும், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? இதற்கு பின்னால் இருக்கிற சர்வதேச அமைப்புகள் என்ன? அது அடிப்படையில் ரொம்ப முக்கியமான அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மத அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அமைப்பு, குறிப்பா மதமாற்றத்தில் ஈடுபாடு கொண்ட அமைப்பு. இந்த அமைப்பு ரொம்ப ஒரு தீவிரமான முறையில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பா ஆசிய நாடுகள்ல பெருவாரியாக இருக்கக்கூடிய மதத்தினரை குறிவைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபியில கை வைக்கக்கூடிய வேலையை அந்த அமைப்புகள் பார்த்து வருகின்றன. அதாவது இப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பேர் ஹிந்துக்கள் அப்படின்னா அவங்க ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. இது எப்படியாவது 60-65 விழுக்காடு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டா எதிர்காலத்தில் ஒரு ஹிந்து பிரதமரே இல்லாத ஒரு தேசமாக இந்தியாவை மாற்றிவிட முடியும். ஸோ இந்திய மக்கள் தொகை பரவல் அந்த டெமோகிராஃபியில மாற்றத்தை பண்ணணும்னா மத மாற்றம் தேவை. ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி மக்கள் தொகையை நகர்த்திட்டா, குறிப்பா அந்த மேற்கத்திய நாடுகள், பர்டிகுலர்லி அமெரிக்கா, இதெல்லாம் சொல்லுவதை கேட்கக்கூடிய ஒரு அரசை நிரந்தரமாக இந்தியாவில் வைத்திருக்க முடியும். அப்போ இந்தியா என்பது ஒரு அமெரிக்காவுடைய இல்லாட்டி ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு சில நாடுகளுடைய துணை நாடு போல ஆக்கி விடலாம். ஏன்னா இன்னைக்கு காலனி நாடுங்கிற விஷயம் செத்து போச்சு. அதை இனிமேல் உயிர்ப்பிக்க முடியாது. வேறு விதமா மறு உருவம் தருவது, மறு வடிவாக்கம் செய்வது, இதை நோக்கி அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மதமாற்றத்தில் ஈடுபாடு கொண்ட மத மாற்ற அமைப்புனே சொல்லிடலாம். அவை இந்தியாவுக்கு கோடானு கோடி பணத்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜூன் மாசம் 17ஆம் தேதி நியூஸ் 18ல 2 முக்கியமான ரிப்போர்ட் ஃபைல் ஆகியிருந்தது. பொதுவாக ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயமா இருந்ததுன்னா அதை தமிழ்நாட்டில் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாதிரி இருந்தால் அது தமிழனுடைய கவனத்துக்கே வராது. அது எப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இப்போ அந்த விஷயத்தை கவனத்துக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஜூன் 17ஆம் தேதி நியூஸ் 18 இங்கிலீஷ்லையும் அதற்கு பிறகு தமிழ்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வெளியானது.
அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மத அமைப்பிலிருந்து கிட்டத்தட்ட 2025 நவம்பர்ல இருந்து 2026, அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் 95 கோடி ரூபாய் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள பம்ப் ஆயிருக்கு. அது எந்த அமைப்பு அப்படின்னா, தி திமோத்தி இனிஷியேட்டிவ், TTI அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவிலிருந்து பணத்தை அள்ளி இறைக்கும் தி திமோதி இனிஷியேட்டிவ் அமைப்பின் லோகோவை கவனித்து பாருங்கள். அதன் பெயரில் வருகிற டி என்கிற எழுத்து சிலுவையை போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்தே அந்த அமைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்படி டிஸ்பர்ஸ் ஆன அமௌண்ட் எப்படி இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இந்தியர்கள் கைக்கு போகுது அப்படின்னா, ட்ரூயிஸ்ட் அப்படிங்கிற பேங்க், அமெரிக்காவில் இருக்கிற பேங்க், அந்த பேங்கினுடைய டெபிட் கார்டு ஒரு 23 கார்டு ஒரே நபர்கிட்ட இருக்கு. அந்த நபர் அந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி தொடர்ந்து பணம் எடுத்துக்கொண்டே வருகிற பேங்க்ல இருந்து. அப்படி பேங்க்ல இருந்து எடுத்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஸோ கரெக்டா யார்கிட்ட கொடுக்கணுமோ அந்த மத அமைப்புக்கு அவர் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனலா ஒரு மத அமைப்புக்கு போய் சேரும், அந்த அமைப்புக்கு அது கேஷா கரெக்டா போயிடுது. அப்படிங்கிறப்போ அந்த மத அமைப்பு நேரடியா ஒரு டிரான்சாக்ஷன்ல ஈடுபட்டதற்கான சாட்சியோ எவிடன்ஸோ இருக்காது. தனக்கு வர்ற பணத்தை மட்டும் ஒழுங்கா ஒழிச்சு வச்சுட்டா போதும். இப்போ அந்த மத அமைப்பு, இந்தியாவில் இருக்கிற அந்த மத அமைப்பு, அதாவது பணத்தை ரிசீவ் பண்ண அந்த அமைப்பு ரொம்ப யோக்கியமான அமைப்பாக சட்டத்தின் முன் தன்னை காட்டிக்கொள்ள முடியும். அவங்க நேரடியா டிரான்சாக்ஷன்ல ஈடுபட மாட்டாங்க. இன்னொன்னு, இந்தியன் ஏடிஎம், இந்தியன் டெபிட் கார்டு அதுவும் யூஸ் பண்ணல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரூயிஸ்ட் பேங்கினுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இங்க பணத்தை யாரோ ஒருத்தர் கலெக்ட் பண்ண பணம் ஒரு குறிப்பிட்ட மத அமைப்புக்கு போக இப்படி ஒரு சுழற்சி. இந்த 23 டெபிட் கார்டை யூஸ் பண்ணவர் பேரு சந்தோஷ்குமார்னு பேர். அவரை யூஸ் பண்ண சொல்லி அவருக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, நீ இந்த மாதிரி இவ்வளவு பணம் எடுக்கணும், இந்தந்த பேங்க்ல இருந்து இவ்வளவு பணம் எடுக்கணும், எடுத்த பணத்தை நீ இன்னாட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது அந்த தி திமோத்தி இனிஷியேட்டிவ் அமெரிக்கால இருக்கு இல்லையா ஒரு மத அமைப்பு. அந்த அமைப்பினுடைய ரொம்ப முக்கியமான பினான்சியல் ஹெட் அஜித் வர்கீஸ் மத்தாய் அப்படிங்கிற அவர் ஒரு கேரளா கிறிஸ்டியன். ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க். இப்போ இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்துல சந்தேகத்தின் பேர்ல மிகா மார்க் அப்படிங்கிற ஒருத்தரை திடீர்னு அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கிட்ட ரொம்ப தீவிரமா அவருடைய சூட்கேஸ் அது இதெல்லாம் தேடினா அதுல பாத்தீங்கன்னா ட்ரூயிஸ்ட் பேங்கினுடைய 23 டெபிட் கார்டு இருக்கு. அப்புறம் தான் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சா, அந்த டெபிட் கார்டை இந்தியாவில் இருக்க ஒருத்தருக்கு சப்ளை பண்றதுக்காகவே அவர் வந்திருக்கிறார். அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட மத அமைப்புக்கு கொடுத்ததுக்கு பிறகு அதை யூஸ் பண்ண சந்தோஷ்குமார் திரும்பவும் இந்த மிகா மார்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். ஹேண்ட் ஓவர் பண்ணதும் அந்த 23 டெபிட் கார்டோட அவர் அமெரிக்காவுக்கு போறார். பெங்களூர்ல இருந்து எப்படி இருக்கு இந்த டைத்துல அவர் பிடிச்சிட்டாங்க. இது அத்தனையும் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கு. இப்போ அமலாக்கத்துறையினுடைய அந்த புலன் விசாரணையில இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, இந்த விதமான ஒரு ஆபரேஷன் 2019 இருந்து இருந்திருக்கு. 2019 இருந்து இப்போ வரைக்கும் ட்ரூயிஸ்ட் பேங்கினுடைய 1000 டெபிட் கார்டுகள் புழக்கத்தில் இருந்து வந்திருக்கின்றன அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம இந்த 23 கார்டுக்கே வாய பிளந்துட்டு இருக்கோம். இந்த 23 கார்டை யூஸ் பண்ணி இந்த சந்தோஷ்குமார்ங்கிறவர் எடுத்திருக்கிற தொகை கிட்டத்தட்ட 92 கோடி. கரெக்டா சொல்லணும்னா 92.5 கோடி. அந்த அளவுக்கு அவர் பணம் எடுத்திருக்கிறார். 2019 இருந்து நியர்லி 1000 டெபிட் கார்ட்ஸ் இதே ஒரு பேட்டர்ன்ல இதே மேனர்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை கோடி அமெரிக்கால இருந்து உள்ள சத்தமே இல்லாம பம்பா இருந்திருக்கு, என்னென்ன காரியங்களுக்கு பயன்பட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அமலாக்கத்துறை ஒரு முக்கியமான சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். இப்போ அதை நோக்கி அது நெருங்கிட்டாங்க. என்னன்னா, இப்படி மத அமைப்புகளுக்கு தரப்படுகிற பணம் தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு பயன்பட்டு வருகின்றன. இல்லாட்டி ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி, திடீர்னு இப்போ கரப்பாம்பூச்சிகள் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரியான காரியங்களுக்கு பின்னால்
அவர்களுக்கு உதவுவதற்கு இந்த விதமான பணம் பயன்படுத்தப்படுகிறது. சோ இப்ப எப்படின்னா ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி, பயங்கரவாத நிகழ்வுகள், அதுல ஈடுபடக்கூடிய பயங்கரவாதிகள், இல்லாட்டி ஆட்சி கவிழ்ப்பாளர்கள், இல்லாட்டி தேச விரோதிகள் அல்லது பிரிவினை சக்திகள். இந்த பிரிவினை சக்திகளுக்கு பின்னால இந்தியாவுக்குள் இருக்கிற மத அமைப்புகள், மதமாற்ற அமைப்புகள், அந்த மதமாற்ற அமைப்புகளுக்கு பின்னால அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய நிதி, இந்த அமெரிக்க நிதியையும் இந்த மதமாற்ற அமைப்புகளுக்கும் இடையில பணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை ஒரு சிலர் செய்கிறார்கள். சத்தமே இல்லாம செய்யறாங்க. இதுல எண்ட் யூசர் யாரு அப்படின்னா மதமாற்ற அமைப்பு. ஆனால் மதமாற்ற அமைப்பு பணம் மாற்றியதற்கான எந்த ஆதாரமும் இருக்காது. டிரான்சாக்சன் அவங்க பேர்ல இருக்காது. ஆனா பணம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படியோ ஜெனரேட் ஆகும். எப்படி கண்ணுல மண்ணை தூவி இருக்காங்கன்னு பாரு. இப்படிப்பட்ட அமௌண்ட்டை வச்சுட்டு தான் இங்க பெருசா வாலாட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி வருகிறது. திடீர்னு உட்காடுறாங்க, ஜந்தர் மந்தர்னு உட்காடுறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கூட்டத்தை கூட்ட வேண்டிய கூட்டமும் அவர்களுடைய சொந்த கூட்டம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய வீணா போன கம்யூனிஸ்டுகள் மற்றவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை தங்கள் கூட்டம் போல காட்டிக்கொண்டு இவ்வளவு காரியத்தையும் அரங்கேற்றம் செய்வது. இதற்கு பின்னால மதமாற்றத்திலையும் மதவாதத்திலையும் நம்பிக்கை கொண்ட கல்வி அமைப்புகள். இப்போ ஒண்ணும் இல்லை, சென்னையை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட மத அமைப்புக்கு சொந்தமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவு தெரிவிக்கிறது. தன்னுடைய மாணவர்கள் விரும்பினால் இந்த விதமான போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம், அவங்களுக்கு ஆக்ஷன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களே அனுப்புறாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. என்ன காரணம்? கரப்பாம்பூச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தா இவர்களுக்கு என்ன வந்தது? ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவங்க அப்படியே துடிக்கிறாங்க? என்ன காரணம்? ஏன்னா மோடி இறுக்கி பிடிக்கிறார். இப்ப பாருங்க, நேற்றுக்கு வரைக்கும் சுமூகமா நடந்துட்டு இருந்த பிடிச்சிட்டாங்கல்ல. இப்ப எப்படி இந்த டிரான்சாக்சன் நடக்கு, என்ன ஏது, இந்த நெட்வொர்க்கை தூக்கிட்டாங்கல்ல. இதுக்கு யாரு உத்தரவிட்டா? இந்த ஆள் பேர் முதற்கொண்டு கொண்டு வந்துட்டாங்கல்ல. அஜித், வர்கீஸ், மத்தாய் பேரைய கொண்டு வந்துட்டாங்கல்ல. இதுதான் அவர்களுக்கு பயம். அதுலயும் FCRA மசோதா வேற, சட்ட திருத்த மசோதா வேற தாக்கல் செய்யப்பட்டால் அவ்வளவுதான். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் சட்ட திருத்தத்துக்கான மசோதா. இந்த மசோதா இதுல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற அந்த சட்டத்தில் இருக்க லூப் ஹோல்ஸ் ஃபுல்லா சாந்து பூச போகுது. அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டாங்கன்னா இந்த விதமான ஒரு பணம், ஒரு நயா பைசா உள்ள வராது இந்தியாவில். இங்க நாங்க அந்த சேவையை செய்யறோம், இந்த தர்மகாரியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு இங்க மதமாற்றத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சல்லி பைசா இனிமே கிடைக்காது. அதனால அப்படியே ரேட்ல இருக்காங்க. அதனால எப்படியாவது மோடியை வெளியேற்றணும்னு பாக்குறாங்க. தேர்தல் மூலமா அவரை வெளியேற்றவே முடியாது. தேர்தலுக்கு தேர்தல் ஜெயித்து கொண்டே இருப்பார். அப்போ தேர்தலற்ற அரசியல் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும், தேர்தலற்ற வழி ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்குத்தான் இது. அதனுடைய உச்சகட்டமா தான் ப்ரொஃபசர் யோகேந்திர யாதவ் என்ன சொல்லுகிறார்? மக்கள் விவகாரங்கள் எதுவும் பார்லிமெண்டில் தீர்மானிக்கப்படக்கூடாது, தெருக்களில் தீர்மானிக்கப்பட வேண்டும். अब इस देश में डेमोक्रेसी का फ्यूचर संसद से तय नहीं होगा, सड़क से तय होगा, इलेक्शन से तय नहीं होगा, रेजिस्टेंस से तय होगा. காலாவதியாகி போன கட்ட பஞ்சாயத்து முறையை மீண்டும் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனா இவங்க தான் ஒரு கையில கான்ஸ்டிடியூஷன் வேற காட்டிப்பாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் பார்லிமெண்ட் என்றால் என்ன அப்படிங்கிறதே வரையறை செய்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நிலைப்படுத்தி இருப்பதே கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை கையில் ஒதுக்கிட்டு பேசுறவங்க இன்னொரு பக்கம் எந்த ஒரு முடிவும் நாடாளுமன்றத்தில் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு விவாதமும் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடாது, எல்லாம் தெருவில் நடக்க வேண்டும் என்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் 18ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் என்கிறார்கள். இவருடைய ஒரே நோக்கம் என்ன? மத ரீதியாக இந்தியாவை இன்றைக்கு இருக்கிற ஷேப்ல இருந்து மாற்றணும். இந்தியாவுடைய மக்கள் தொகை பரவல்ல, டெமோகிராஃபில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இவருடைய நோக்கம் அதுதான். இந்த நோக்கம் ரொம்ப தெளிவா மோடிக்கும் புரிந்திருக்கிறது. ரெண்டு எதிரிகளும் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா காய் நகர்த்துறாங்க. அதுல மோடி ஒவ்வொரு முறையும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். என்னென்ன எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் தலைகீழா இந்த மதமாற்ற சக்திகள் என்ன தலைகீழா நின்று
தண்ணி குடிச்சு பார்க்கறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்ப பாருங்க, இந்த மசோதாலாம் தாக்கல் செய்ய போறாங்க, இந்தியாவுக்குள்ள சரத்பவாரும் வந்துருவாரு போல இருக்கு. எப்படி? ஏன்னா ஒரு காலத்துல அவர் சோனியாவை எதிர்த்தவர் இல்லையா? சோனியாவை காங்கிரஸ் தலைவரை ஆக்கினதுமே இந்தியாவில் பிறந்த ஒரு கட்சிக்கு இத்தாலியர் எப்படி தலைவராக முடியும் அப்படின்னு கேட்டு 3 பேர் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வர்றாங்க. சரத்பவார், சங்மா, தாரிக் அன்வர். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தேசியவாத காங்கிரஸ் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம், அரசியல்ல நடந்த குழப்பங்கள், கடைசியில் தேசியவாத காங்கிரஸே காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஆச்சு. அப்படி அலையன்ஸ் வச்சதான் எதிர்த்து PS சங்மா அந்த தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து விலகி தனியா இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வரலாறு, இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். சோ சரத்பவார்ட்ட அடிப்படையில் ஒரு தேசிய எண்ணம் உண்டு, தேசிய ரத்தம் உண்டு. அவர் இந்தியாவுக்குள்ள வரப்போகிறார். அநேகமா மசோதாவை நிறைவேற்றுவதற்கு தேவையான 2/3 மெஜாரிட்டியை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது, மோடி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு முன்னால என்னென்ன படுத்தணுமோ அத்தனை செஞ்சு பார்க்கணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில இன்னும் தீவிரமாக புலனாய்வு செய்த அமலாக்கத்துறை இந்த ராக்கெட்ல ஈடுபட்டு வந்த 6 பேரை அரெஸ்ட் பண்ணிச்சு. அந்த 6 பேரும் தாங்கள் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, இது வெளிநாட்டிலிருந்து பணம் உள்ளுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கும் மற்றவங்களுக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு செட்டப் தெரிகிறது. இது தேசிய பாதுகாப்புக்கு உண்டான அச்சுறுத்தல். இந்த விதமான விஷயத்துல எந்த சமரசமும் கிடையாது. அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது. 6 பேரும் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறியது. சோ இப்போ அவர்கள் மீதான வழக்கு, புலன் விசாரணை எல்லாம் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் ஜூன் 17ஆம் தேதி நியூஸ் 18ல வெளியில வந்த ரொம்ப முக்கியமான இந்த தகவலை சொன்னேன். அதே ஜூன் 17ஆம் தேதி நியூஸ் 18 இன்னொரு தகவலையும் வெளியிட்டது. அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, திடீர்னு அமலாக்கத்துறை நாடு முழுக்க ஒரு 13 டெஸ்டினேஷன்ல சர்ச் ஆபரேஷன் பண்றாங்க. பண்ணினா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரோஹிங்கியாஸ் அவங்கள்ட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கட்டி கட்டியா தங்கத்தையும் கைப்பற்றாங்க. சார், ரோஹிங்கியாங்கிறவங்க அகதிகள், அங்க இருந்து இங்க பொழப்ப தேடி வந்திருக்காங்க. எல்லாம் பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் இருக்கிறவன் அவன் கையில் எங்க இருந்து 40 லட்சம் ரூபாய் கட்டி கட்டியா தங்கம், இதெல்லாம் எப்படிங்க வரும்? அப்படி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்தியாவுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்படி எதற்காக அவன் இந்தியாவுக்குள்ள வந்தான்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். இந்த டயத்தில் தான் சுவேந்த அதிகாரி சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை கரப்பாம்பூச்சிகளுக்கு ஆதரவாக கொல்கத்தாவில் நடந்த போராட்டம், வன்முறை, அதற்கு பின்னால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இருந்தனர். அவர்களை நாங்க விடமாட்டோம். 70 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த 70 பேர் ஒருத்தவங்க கூட ஸ்டூடெண்ட் கிடையாது. அவனுக்கு இந்த போராட்டத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த 70 பேருக்கு நாங்க கொடுக்கக்கூடிய தண்டனை ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும். அடுத்த 3 தலைமுறைக்கு மறக்க முடியாத தண்டனையை அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சுவேந்த அதிகாரி சொல்லி இருக்கிறார். সেলফ ডিক্লেয়ার ককরোচ পার্টির মেম্বার নয়, যারা একজনও নিট সংক্রান্ত আন্দোলনকারীদের অংশ নয়, এই 5টা গুন্ডার নাম আমি এখানে ঘোষণা করলাম। গুন্ডা দমন আইনে এমন ব্যবস্থা নেব যাতে একদিন নয়, এই গুন্ডাদের 3 পুরুষ মনে রাখে। இரண்டு விதமான மதவாத அமைப்புகள் இந்தியன் டீமோகிராஃபில கை வைக்கிறதுக்காக பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. அதுதான் இத்தனை கோளாறுகளுக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னோம். எங்கெல்லாம் இவங்க பிரிவினைவாதிகள் விடுதலை கோரி நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதை நியாயப்படுத்தக்கூடிய தியரி ஒன்றை உருவாக்கி அதை பைபிள்ல இருக்கக்கூடிய பல்வேறு மேற்கோள்களோடு தொடர்பு படுத்தி இந்த பிரிவினைவாதத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தியரி, ஒரு இயல் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு பேரே லிபரேஷன் தியாலஜின்னு பேர். தமிழ்ல விடுதலை இறையியல் என்கிறார்கள். அந்த லிபரேஷன் தியாலஜியை தமிழகத்திலேயே ஒரு சில மத அமைப்புகள் கற்றுத்தருகின்றன.
அந்த மாதிரியான இடத்துக்கு நார்த் ஈஸ்ட்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து படிச்சுட்டு போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நார்த் ஈஸ்ட், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து இங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இனக்குழுக்கள் உண்டு. ஒவ்வொரு இனக்குழுவிலையும் பலவிதமான பயங்கரவாத அமைப்புகள் உண்டு. இப்போ அந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க இங்கே வந்து படிக்கிறாங்களா இல்லாட்டி அவங்க ஜெனியூன் ஸ்டூடெண்ட்ஸாக ஒன்றும் தெரில. ஆனால் லிபரேஷன் தியாலஜின்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கு. அது வந்து பிரிவினைவாதிகளுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்குமான ஒரு கரிக்குலம் அப்படி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நான் இந்த இடத்துல ஒரு நினைவு கூறலாம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவுக்கு இந்த மதமாற்ற அமைப்புகளுக்கு ரீச் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அதாவது மோடி 2014 பதவிக்கு வருகிறார். 2015 நினைக்கிறேன், அப்போது ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒபாமா மோடியோட தனியாக பேசுகிறார், 1-on-1 டாக்ஸ். அப்போ ஒபாமா கம்பேஷன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மத அமைப்பு தொடர்பாக ஒரு விவகாரத்தை பிரதமர் மோடியிடம் எழுப்புகிறார். வாட் இஸ் கம்பேஷன் இந்தியா? அது ஏன் எழுப்போம்? அதாவது கம்பேஷன் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க அமைப்பு, அது இங்கே வந்து நார்த் ஈஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு சேவகம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக அவங்க பணியாற்றி வந்தார்கள். ஆனால் உண்மையில் அவங்க சேவகம்லாம் செய்யலை, குழந்தைகளுக்கு எந்த நன்மையும் செய்யலை. அதற்கு பதிலாக வடகிழக்கில் மதமாற்றத்தை தீவிரப்படுத்தினார்கள். வருஷத்துக்கு ஒரு 300 கோடிக்கு குறைவில்லாமல் அமெரிக்காவிலிருந்து அவங்களுக்கு பணம் வந்தது. இந்த மோடி உள்ள வந்ததை அதை தடுத்தார். அவங்களுக்கு பணம் வர்றதை ஃபுல்லாக அந்த ஓட்டைகளை ஃபுல்லாக அடைச்சார். அதெல்லாம் வந்து திணறி போனாங்க. கடைசியில் இந்த விஷயம், அதாவது இந்த மத அமைப்புடைய ரீச் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமாட்டையும் அவங்க சொல்றாங்க. ஒபாமா தனிப்பட்ட முறையில் பிரதமர்கிட்ட பேசுறப்போ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்து வச்சு விவாதிக்கிறார். அப்படின்னா இந்த மத அமைப்புகளுக்கு அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு இடையிலேயே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்குங்கிறத பாருங்க. இந்த மாதிரி எங்க நாட்டிலேருந்து வந்திருக்க கம்பேஷன் இந்தியாவை ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க சர்வீஸ் தானே பண்றாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் மோடி பார்த்தார், என்ன ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமாவே இந்த மாதிரிலாம் கேட்குறாரு, சரி டக்குன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை, அவங்க சொன்ன வேலையை செஞ்சது தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க டிஸ்கிரைப் பண்ணாத பல வேலையெல்லாம் பார்க்குறாங்க, குறிப்பாக மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்க. அது எங்கள் கல்ச்சரில் கை வைக்கிற வேலை, அதை நாங்கள் சகிச்சுக்க முடியாது. வேணும்னா ஒரு ஐடியா, என்னுடைய பர்சனல் சஜஷன், இந்தியாவிலேருந்து ஏதேனும் ஒரு அமைப்பை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், இந்திய அரசு சார்பில், அந்த அமைப்போட சேர்ந்து இவங்களை இயங்க சொல்லுங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, 2 பேரும் சேர்ந்து இயங்கட்டும். உடனே ஒபாமா ஓ இட்ஸ் குட் ஐடியா அப்படின்ட்டு போயிடுறார். எதுக்காக மோடி அப்படி சொல்லியிருக்காருங்கிறத அப்போ ஒபாமானால யூகிக்க முடியலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அமெரிக்காவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில் இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியும் அதே போல கம்பேஷன் இந்தியாவுடைய டாப் லெவல் அஃபீஷியல்ஸும் மீட் பண்றாங்க. கடைசியில் ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு இந்திய சார்பில் ஒரு இந்திய அமைப்பை நாங்கள் சொல்லிடுறோம், அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நாளும் வருது. இந்திய அதிகாரியும் அவங்களும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்து பேசுகிறாங்க. சந்திக்கிறப்போ இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, அது எந்த அமைப்புன்னு சொல்லிட்டாங்க, அதைத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், அந்த அமைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பை சொல்கிறார். அந்த அமைப்பு பேரை கேட்டதுமே இவங்க கலகலத்து போய் அப்படியே ரேட்டில் ஆயிட்டாங்க கம்பேஷன் இந்தியாக்காரங்க. ஏன்னா அந்த அமைப்பின் பெயர் RSS, RSSன்னு சொல்றார். RSSோட சேர்ந்து நீங்க செய்யுங்க, நாங்க ஒன்றும் சொல்லலை. எப்படி இருக்கும்? அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள கம்பேஷன் இந்தியாவிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, குட் பை இந்தியா அப்படின்னு போட்டு, நாங்கள்
இந்தியாவில் எங்களுடைய சேவையை முடித்துக் கொள்ளுகிறோம். தற்போது மத்திய அரசுக்கும் எங்களுக்கும் இடையில் சித்தாந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் சேவையை முடித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை இந்தியான்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு மதமாற்ற அமைப்புகள் ஊடுருவி இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மதமாற்ற அமைப்புகளுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நேரடி தொடர்பே உண்டு. அதுக்கு இந்த கம்பேஷன் இந்தியா ஒரு நல்ல உதாரணம். ஸோ இப்போ அதெல்லாம் அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. அதற்கான மசோதாவே தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுக்கு மத்தியில இந்த வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வினாத்தாள் கசிவு தொடர்பான மோசடிகளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு சிறை, ரூபாய் 10 கோடி வரை அபராதம் விதிக்க வகை செய்யக்கூடியது அந்த மசோதா. அந்த மசோதாவை மத்திய பணியாளர் பயிற்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். இப்போ அந்த புதிய மசோதால என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அதை பார்ப்போம். நம்பர் 1, வினாத்தாள் கசிவு குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். கும்பலாக கூட்டாக முறைகேட்டில் ஈடுபட்டால் அப்படி ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 10 கோடி வரை அபராதமும் விதிக்கப்படும். 3, முறைகேடுகளில் ஈடுபடும் தேர்வர்கள் அதாவது கேண்டிடேட்ஸ் அடுத்த 8 ஆண்டுகளுக்கு எந்த பொது தேர்வையும் எழுத முடியாது. 4, வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை STF நியமிக்கப்படும். அந்த அதிரடிப்படை 2 மாதங்களுக்குள் தன்னுடைய விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது, வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அந்த நீதிமன்றங்களில் நாள்தோறும் விசாரணை நடைபெறும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்தந்த மாநில அரசுகள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ஆலோசனைகளின்படி சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்கள் அளிக்கும் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்யலாம். இதுதான் தாக்கல் செய்யப்பட உள்ள புதிய மசோதாவின் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்ப இது சம்பந்தமா பிரதமர் மோடி நேற்று 26ஆம் தேதி வெளியிட்ட செல்ஃபி வீடியோல மாணவர்களின் எதிர்காலத்துக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அவர்களது எதிர்கால வாழ்க்கையோடு விளையாடிய நபர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் 27ஆம் தேதி புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதில் மிக கடுமையான விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். फ्रेंड्स, विद्यार्थियों के भविष्य के लिए भारत सरकार लगातार अनेकविध कदम उठा रही है. जिन लोगों ने विद्यार्थियों के भविष्य के साथ खिलवाड़ किया वे जेलों में सड़ रहे हैं. हमने फास्ट ट्रैक कोर्ट बना चुके हैं. हम कल पार्लियामेंट के अंदर भी कठोर कानूनों के प्रावधान के साथ नया कानून बनाने की दिशा में भी आगे बढ़ रहे हैं. लेकिन हमें भविष्य के लिए सोचना है. இதற்கு மத்தியில் தேசிய தேர்வு முகமையால் அதாவது NTA-வால் நடத்தப்படும் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் புதிய பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். சென்னை IIT இயக்குனர் V காமகோடி மற்றும் பல்துறை நிபுணர்களை உள்ளடக்கி இந்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பிரதமர் மோடி நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட காணொளியில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகள் வழங்க இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் புதிய உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் சோம்நாத், புலனாய்வுத்துறை முன்னாள் இயக்குனர் தபன்குமார் டேக்கா, சென்னை IIT இயக்குனர் காமகோட்டி, கல்வித்துறை முன்னாள் செயலாளர் அனிதா அகர்வால், தளவாடங்கள் நிர்வாகத்துறை நிபுணர் அம்ருத்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். முறைகேடுகள் இல்லாத தேர்வு அமைப்பு முறையை நிறுவுவதற்காக இந்த பணிக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு செயலாற்றும். தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேர்வுகளை தொழில்நுட்ப ரீதியில் மறுசீரமைப்பு செய்யவும், கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும்
இந்த குழு உதவும். வலுவான வெளிப்படையான தேர்வு அமைப்பு முறையை நிறுவுவதில் தொழில்நுட்பங்களின் அதிகபட்ச பயன்பாடு குறித்த பரிந்துரைகளை வழங்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். हमारी परीक्षा पद्धति विश्वस्त हो, हमारी परीक्षा पद्धति ट्रांसपेरेंट हो, हमारी परीक्षा पद्धति में सबसे ज्यादा टेक्नोलॉजी का उपयोग हो, इन सारी बातों को ध्यान में रखते हुए विश्व प्रसिद्ध टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन नीलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है, जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा और जल्द से जल्द आने वाली परीक्षाओं की विश्वसनीयता को सुनिश्चित करने का काम इसके रिपोर्ट के आधार पर कर दिया जाएगा. बहुत बहुत धन्यवाद. இதுதாங்க மோடி. அதாவது கரப்பாம்பூச்சி மூலமா நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பா பெருசா ஒரு போராட்டம் நடத்தி பிரம்மாண்டமா ஹைலைட் பண்ணி அப்படியே ஒரு பெரிய ஜெர்க்க உருவாக்கினார். மோடி அதுல அசரல. சரி, இது ஒரு சரியான வாய்ப்பு. இதை பயன்படுத்தி ஃபுல் ப்ரூஃபா வினாத்தாலே கசியாதபடிக்கு அந்த சிஸ்டத்தை எப்படி மாத்தலாம் அப்படின்னு அவர் இப்போது முயற்சி மேற்கொள்ள தொடங்கி விட்டார். இதுதான் அவர் எப்போதுமே நெருக்கடியை வாய்ப்புகளாக மாற்றுகிற தந்திரம். அதாவது கிரைசிஸ ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாற்றுவார். இப்ப பாருங்க, கரப்பாம்பூச்சிகள் மூலம் ஒரு பெரிய நெருக்கடி கிரைசிஸ் வந்து அதை பாசிட்டிவ் மேனர்ல டீல் பண்றார். இப்போ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி இருக்கிறார். இனி எந்த காலமும் நீட்டு வினாத்தாள் கசியவே கூடாது. அப்படி கசியாமல் இருக்க என்னென்ன செய்யணும் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நெருக்கடியை கண்டு பயந்து ஓடாமல், நெருக்கடியை கண்டு புலம்பிக்கிட்டு இருக்காமல் அந்த நெருக்கடியை தனக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது, இதுதான் மோடியினுடைய வெற்றியின் ரகசியம். இது அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுக்க அவர் தான் செய்திருக்கிறார். மோடி குஜராத்ல சிஎம் பொறுப்பேற்ற உடனே நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய நேச்சுரல் கலாமிட்டி, குஜராத் பூகம்பம். அப்படியே மொத்த குஜராத் சோகத்துல இருக்கு. குஜராத்துடைய பொருளாதாரம் மண்ணோட மண்ணா போயாச்சு. அப்போ அவர் தலையில கையை வச்சுட்டு உட்காரல. சரி, இந்த பூகம்பத்துக்கு நிவாரணம்னு ஆரம்பிப்போம். அதுல இருந்து ஃப்ரம் த ஸ்கிராச் தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும் செய்கிறார், செய்து காட்டினார். இன்னைக்கு குஜராத் எந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பார். சோ கிரைசிஸ ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்தணும். இதுதான் மோடி நமக்கு தருகிற மெசேஜ். இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.